வார்த்தைகளை ஜேம்ஸில் சொன்னேன். ஜேம்ஸ் யாக்கோபு 1:22 நீ இல்லை 1:22 நீங்கள் கடவுளுடைய வார்த்தையை கேட்பவர்களாக மட்டும் இல்லாமல் அதை செயலில் காட்டுங்கள், செயல்படுகிறார்கள் எங்கன்னு சொல்கிறாரு. அந்த வசனத்தின்படி நான் உங்களுக்கு கேட்குறேன், நீங்கள் வார்த்தைகளை கேட்டிருக்கிறீங்களே எவ்வளோதோ. இப்போ இவங்க ஒன்று சொன்னாங்களா, அந்த மாதிரி நீங்கள் ஒரே வார்த்தை சொல்லுங்கள் கேட்டது. மேத்யூ 28 எப்பவுமே எங்களுக்குள்ள ஒழிச்சுக்கிட்டே இருக்கும். மேத்யூ 28:20. அப்போ அதில் உள்ள வசனம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் போய் உலகம் முழுவதும் சென்று என் வார்த்தைகளை சுவிசேஷத்தை அறிவியுங்கள், என்னுடைய சீடர் பிதாசுதம். மேத்யூ 28:20 வந்து நான் உன்னோட எப்பவுமே இருப்பேன். கடைசி வசனம் அது. அதுக்கு மேலே உள்ள வசனம் தான் அது. ஆனால் 28:20 தான் எனக்கு ஆழமாக பார்த்துச்சு. உலகம் நீங்கள் எங்கே போனால் உலகம் முடியும் வரைக்கும் நான் உங்களோட கூட இருக்கேன். உலகம் எப்போ முடியும்? நம்ம போனால் நமக்கு முடிஞ்சு போச்சு. அது வரைக்கும் நம்ம மரணம் வரைக்கும் இருக்கிறேன். இங்கே இருந்தால் அப்புறம் அங்கேயும் கூட்டிகிட்டு போயிடுவார். சரி, இருக்கட்டும். இப்போ அந்த வசனத்தின் அடிப்படையில் இப்போ நான் கேட்ட கேள்வி என்னன்னா, வசனத்தை கேட்குறோமே அதன்படி நடங்கன்னு சொல்லியிருக்காரு. இப்போ அந்த வசனத்துக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்குது. செயல் இருங்க கொஞ்சம். செயல்னா அதை நம்பி கடவுள் உங்க கூட இருக்கிறாரா இல்லையா அப்படின்றது மனசுக்குள்ள எப்பவுமே இருக்குதா செயல் இல்லைங்களா? அது விசுவாசம். இல்லை விசுவாசம். செயல் வேற. செயல்ங்கிறதுனா காரியம், செயல்படுறது. இப்போ நான் அன்பு கூறுவேன்னு அதுக்கு எக்ஸாம்பிள். செயலுக்கு வசனமா? இல்லை செயல் வேற, விசுவாசம் வேற. விசுவாசம் வந்து உள்ளே இருக்கும். ஆண்டவர் என்னோட இருக்கார், நான் போக முடியலாம், நான் வேலை செய்கிற இடத்துல என்னோட இருக்கிறாரு, உலகம் முழுதும் கடைசி வரைக்கும் என்னோட இருக்கிறேன்னு சொன்னாருங்கிறது அந்த வசனம். இப்போ அடுத்துக்கு அதுக்கு மேலே ஒரு இதை சொன்னீங்களே, விசுவாசத்தை நம்பி நீங்க செய்யற அந்த காரியங்கள் இல்லைங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து கடவுள் இது சொல்லியிருக்கிறாரு, நான் எப்பவுமே உங்க கூட இருக்கிறேன்ட்டு. ஸோ நம்மளுக்கு கஷ்டம் வரும்போது எல்லாமே, நம்மளுக்கு ஒரு சோதனை வரும்போது அந்த நம்பிக்கை நம்ம கிட்ட இருக்கா? அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடக்கிறோமா? இது பாயிண்ட்டு. உங்களுக்கு அந்த வசனம் கிடைச்சாலும் இவங்க கேட்குற கேள்வி பிரகாரம் அது அந்த சூழ்நிலையில் அந்த விசுவாசத்தை இழந்துடுறீங்களா, அது உண்மையாக செயல்படுதா, விசுவாசத்தில் இருக்கிறீங்களா அப்படிங்கிறது தான். கரெக்ட் தானே? 100% சொல்ல முடியாது. 90%. அப்போ ஆண்டவர் சொல்கிறது என்னன்னா 100% இருக்கணுங்கிறது தான். கரெக்டா? சில டைமில். சரி, ஓகே, அதை விட்டுருவோம். சம்பந்த ஒரு வசனம் சரி, நீங்கள் கேட்டிருக்கீங்க எவ்வளோ வசனம், அதன்படி நடக்க முடியுதா? என்ன வசனம்? ஏதாவது ஒரு வசனம். ஏசாயா 41. அதான், பயப்படாதே, கலங்காத்துக்கையாத, நான் உன்னோட இருக்கிறேன், நான் தான் உன் கடவுள், உனக்கு உதவி செய்வேன். உதவி செஞ்சுருக்கிறாரா? நீ பயப்படுறியா? பயப்படுறியா? என்னன்னு தெரியல. பயம் என்ன தெரியல, தனியாக இருந்து பார்த்தா தெரியும். கவலை இருக்கா? என்ன கேள்வி? படிப்பில் பற்றி எதுவுமே இல்லை. சரி, அப்போ அந்த வசனம் வந்து பிடிச்சிருக்கு. கடவுள் உன்னோடு இருக்கிறாரு, உனக்கு உதவி செய்கிறாரு, பயப்படாமல் இருக்கிற எல்லாம் அதை செயல்படுத்துகிற நீ, அது விசுவாசத்தோட. ஓகே, இப்போ 3 பேரில் இது ஒன்று தான் கரெக்டாக இருக்குது. கை தட்டுங்க, கை தட்டுங்க, கை தட்டுங்க. சரி, நீங்கள் சொல்லுங்கம்மா. நாம் யாவர் பக்தியோடு நல்ல ஒழுக்கத்தோடும் கலகமில்லாத ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரிகளுக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. 1 தீமோத்தேயு 2:4. அதே செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க, செயலில் காட்டிட்டாங்க. அவங்களுக்கும் ஒரு கை தட்டலாம். இப்போ நம்ம கேட்போம். Philippians 4:13. கடவுளுடைய வல்லமையினால நான் எதையும் சாதிக்கனால முடியும் இல்லையா? சாதிச்சிருக்கிறியா? முடியுங்கிறது சரிதான். ஆனால் இது வரைக்கும் சாதனை செய்ய முடிஞ்சுதான்? எல்லாத்துலயுமே முடிஞ்சதா? ஒரு சிலதில் முடிஞ்சிருக்கு இல்லையா? முக்கியமாக ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப்பு, அப்புறம் சில கேமுக்கு இல்லையா, சில இதில் வந்து ஸ்போர்ட்ஸு அதுக்கெல்லாம் போனதில் ஒரு சில இதில் முடிஞ்சிருக்கு, சில இதில் முடியல. ஆனால் அவர் நம்மளோடு இருக்கும் பொழுது அவருடைய சக்தியை பெற்றோம்னா
நம்ம எல்லாத்தையுமே சாதிக்க முடியுங்கிறது அது ஒரு விசுவாசமான வார்த்தை. அதுவும் பரவாயில்ல, இன்னும் முழுமை அடையலை, அதனால தான் நான் கைத்தட்ட சொல்லலை. சரி, இப்போ இந்த வசனத்தின் அடிப்படையிலே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அடுத்து என்ன சொல்கிறேன், இன்னும் அடுத்து என்ன சொன்னேன்? அதுவும் அவ்வளோதான். நீ வந்து நான் மனம் மாறிட்டேன், நான் தீர்மானம் பண்ணிட்டேன் அப்படின்னா அது செயலில் காட்டும். செயல்னாலும் அதுதான் அந்த நம்ம நடத்தையில் காட்டணும். இல்லைன்னா இப்போ மனம் மாறிட்டேன்னா, ஒரு உதாரணத்துக்கு இப்போ ஒரு குடிக்கிறவங்க இல்லை ஒரு வீடு பொய் சொல்கிறது, இப்போ ஏதோ ஒன்று இருக்குது, ஒரு பழக்கங்கள் இருக்குது, கெட்ட பழக்கம் இருக்குது நம்மகிட்ட. ஆண்டவர் சொல்கிறார், உன் கெட்டது எல்லாவற்றையும் தூரம் எரிந்து விடு. உன்கிட்ட இருக்கிற அகங்காரம், கர்வம், கோபம், வைராக்கியம், வெறுப்பு, பொறாமை, பல பாவங்கள் நம்ம உள்ளத்தில் நம்மக்கிட்ட இருக்குது, நம்ம வாழ்க்கையில் இருக்குது. சிலதை விட முடியலைன்னுங்க. ஆனால் விட்டுரு அப்படிங்கிறது ஒன்று, அதுதான் செயலில். நான் எல்லாத்தையும் விட்டுட்டேன் அப்படின்னு, அதுதான் அறிக்கை செய்து விட்டு விடுங்கள்னு ஆண்டவர் சொல்கிறார். விட்டு விடாமல் அறிக்கை செய்கிறது முக்கியம் இல்லை, அதை விட்டு விடு. நிறைய பேர் அறிக்கை செஞ்சிடுறாங்க, டெய்லி அறிக்கை செய்வாங்க. நான் இன்றைக்கெல்லாம் இந்த செஞ்சுட்டு ஆண்டவரே என்ன மன்னிங்க, ராத்திரி நல்ல தூக்கத்தை கொடுத்து காலையில் புதிய நாளை காணும் கிருபை கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது சரிதான், ஆண்டவர் மன்னிப்பார் தான். அதையே நாளைக்கு திரும்ப செஞ்சால் அவருக்கு மனசு வேதனை தான் போடுவார். அப்போ அது வந்து செயலில் காட்டலைன்னு அர்த்தம் அன்னன்னைக்கு, இல்லையா? அதுதான் அந்த வசனத்தின் அடிப்படையில் நமது செயலில் காட்டணும். இப்போ ஜக்கரியாவில் ஒரு வார்த்தை இருக்குது, 4:6 செருபாபேலுக்கு சொல்கிறார் ஆண்டவர், உன்னுடைய பலத்தினாலும் அல்ல, உன்னுடைய பராக்கிரமத்தினாலும் அல்ல. செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், இன்னைக்கு நமக்கு அப்படின்னு சொல்லுங்க, இன்னைக்கு நமக்கு, இல்லையா? கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளுக்கு கர்த்தர் சொல்கிறார். அப்ப அவரு என்ன சொல்றாரு? உன்னுடைய பலத்தினால இல்ல, அதுதான் செருபாபேலுக்கு சொல்றாரு, இன்னைக்கு நமக்கு சொல்றாரு. உன்னுடையங்கிறது மாதிரி தான் வரும், நமக்கு தான் சொல்றாரு. உங்களுடைய பலத்தினாலோ, உங்களுடைய பணத்தினாலோ, உங்களுடைய அதிகாரத்தினாலோ, உங்களுடைய படிப்பினாலோ, டிகிரியாலோ, உங்களுடைய மற்ற பதவியாலோ, அதிகாரத்து எதுவுமே நடக்காது. அதுக்கு தானே இந்த யோவான் 15:5 கிளீனாக சொல்கிறார், ஒரே ஒரு வார்த்தை, என்னை விட்டு பிரிந்து உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, ஒன்றும் செய்ய முடியாதுன்ட்டார். அப்போ இன்றைக்கி நம்ம சில காரியங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், அது கொஞ்சம் சக்ஸஸாக போகுது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவரை நம்ம இன்னும் விடலை. நம்ம நினைக்க வேண்டியது அதுதான், கரெக்டு தானே? அப்போ அவர் சொல்ல, என்னை விட்டு பிரிந்து உங்களால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னா, 15:5 அவர் தான் திராட்சை கொடியாக இருக்காருல்ல, நீங்கள் கிளைகள் என்னை விட்டு பிரிந்து, அதை சொல்கிறாரு, என்னை விட்டு பிரிந்து உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ இங்கே நம்ம வந்து ஒரு சில காரியங்கள் சக்ஸஸாக பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், ஒரு சில காரியங்கள் செய்யலை. அப்போ ஒன்றும் செய்ய முடியாது என்னை விட்டு பிரிந்துன்னா, சில காரியங்கள் செய்கிறோன்னா, அப்போ அவரை விட்டு நாம் முழுமையாக இன்னும் பிரிந்து போகலை, எங்கேயோ ஒரு சில இதுக வந்து தடை பண்ணுது. அதான் இப்போ வந்து ஒரு இப்போ பைப்பில் தண்ணி வருது, நம்ம வந்து ஒரு குடத்தை கொண்டு வைக்கிறோம், வச்சு திறந்தோம்னா தண்ணி குடத்துக்குள்ளே போக மாட்டேங்குது. தண்ணியும் வருது, ஆனால் குடத்துக்குள்ளே போகலையா? உள்ளேயே போகலையே, தண்ணி கரெக்டாக குடத்துல மேலே தான் விழுகுது, கரெக்டாக தான் இருக்குது, தண்ணி இருக்குது மேலே, டேங்கில் தண்ணி இருக்குது, சென்டெக்ஸில். இங்கே தண்ணி ஓப்பன் பண்ண தண்ணி வருது, மூடியை போட்டு வச்சுட்டு தண்ணியை திறந்து குடத்துக்குள்ளே எப்படி தண்ணி போகும்? இதுதான் நம்ம வாழ்க்கையில் சில இடங்களில் நம்ம மூடி வச்சுருக்கிறோம், அவருடைய ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளாமல் மூடி வச்சுருக்கிறோம். இப்போ நம்ம வாயினால பொய் சொல்லக்கூடாதுன்னு நமக்கு தெரியும், இன்றைக்கிலேருந்து நான் பொய் சொல்ல மாட்டேன், இது கரெக்டாக நம்ம திறந்து வச்சிட்டோம், கரெக்டாக ஒரு ஆசீர்வாதம் வருது. ஆனால் இன்னொரு ஆசீர்வாதம் கண்டை வந்து நம்ம வந்து மூடலை, அதை திறந்து வச்சுட்டு எதையும் பார்த்துக்கிட்டு தெரியும், அது ஒரு பாவம் அங்கே இருக்குது, அது மூடியாச்சு. அப்போ ஆண்டவரே உங்களை நான் தரிசிக்கணும், எனக்கு மனக்கண்களை திறந்து விடுங்க, எனக்கு தரிசனங்களை காணணும்னு ஒரு ஆசைப்படுறோம். அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த மனக்கண்ணை நம்ம வந்து ஏதோ ஒன்று வேறு ஏதோ ஒன்று பார்க்குறோம், அப்பப்போ அசிங்கமானது பார்க்குறோம், அங்கே பார்க்குறோம், பார்வையிலேயே ஆசை,
பார்வையிலேயே போறாம அதான் எண்ணங்கள் சிதறல். சிதறடிக்கிறது இந்த கண்ணு பாருங்க. மத்தேயு 6:22 சொல்றாரு, உன் கண்ணு சரியா இருந்தா உன் சரீரமெல்லாம் சரியா இருக்கும். பாருங்க என்ன வசனம் இருக்கு, அது ஆழமான ரகசியம். நல்லா படிங்களேன், நல்லா இருக்கும். மத்தேயு 6:22 ஆண்டவர் கொடுக்குறார் வசனத்தை இடையில. அதான் ஆவியானவர் நம்மளை வழிநடத்துகிற விதம். நீங்கள் தாகத்தோடு இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு வார்த்தை கொடுப்பாரு. கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறதெல்லாம் சரி பண்ணணும். 6:22 கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. கண்ணானது சரீரத்தின் விளக்காய். இப்போ வீட்டுக்கு லைட்டு, வீட்டுக்கு இந்த லைட்டு தான். லைட் ஆஃப் பண்ண என்ன ஆகும்? இருட்டாயிட்டுனா எப்படி போவோம்? தட்டு தடுமாறி கட்டு தடு மாதிரி எங்கேயோ போய் மோதி விழுந்து எங்கெங்கேயோ அடிபட்டு எலும்பு புரிஞ்சு என்னென்னமோ ஆகி போயிடும். அப்படிதான் நம்முடைய கண்ணு சரியில்லாமல் அதை இதை இப்படி பார்த்துட்டு தடுமாறி. விளக்கா இருக்கு இல்லையா, கண்ணு கெட்டு போச்சுன்னா லைட் அணைஞ்சிருதுன்னு அர்த்தம். பாவம் செஞ்சிருச்சு, கண்ணு பாவம் செஞ்சு இருட்டாயிருச்சு. அப்போ நம்ம எங்கெங்கேயும் போய் விழுந்துடுறோம் இந்த கண்ணுனால. போறாமைனாலையும் விபச்சாரத்தினாலையும் அது இது சாராய் கெடுத்த பிராந்தி சாப்பு இச்சைகள் எல்லா விதமான காரணத்துக்குமே இந்த மெயினாக கண்ணு. இந்த கண்ணுல இருந்து தான் முதல் பாவமே உடம்புல உள்ள சரீரம் அத்தனைக்கும் வந்து சேர்றதே கண்ணு தான். இப்போ பாருங்க, ஒரு இடத்துல ஒரு டிவியே வச்சுக்கணுங்களேன், அதில் சமைக்கிறாங்க அழகா, என்னென்னமோ போட்டு அழகாக கம்மன்னு சமைச்சு அதை எடுத்து சாப்பிட்றாங்க. அங்கே நம்ம கண்ணு பார்க்குது, வாயில வச்சு வருது. அங்கே இல்லவே இல்லை, கிளாஸ் தான் இருக்குது, ஸ்கிரீன் தான் இருக்குது. போய் தொட்டு பார்த்தா கண்ணு பார்க்குது, ஆசைப்படுது, வாயில வச்சு வருது. அது மாதிரி செய்யணுங்கிற எண்ணம் வருது. அப்போ கண்ணு எவ்வளோ மோசமானது. கண்ணு தேக உடம்புக்கெல்லாம் கண்ணு நல்லா கொடுத்து வச்சிருக்கிறாரு. இதை வச்சு நல்லா பார்த்துக்கோ, என்ன நீ பார்க்க முயற்சி செய்ய. ஆனால் இந்த கண்ணை பல விதமான பாவத்துக்கு அடிமைத்தனமாக அதை அடிமையாக ஆக்குறதுனால நம்ம கண்ணு கெட்டு போயிருதா. கண்ணு கெட்டு போன பிறகு அது அந்த வசனம் அப்படி தான் இருக்குது. படிங்களேன். உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். வெளிச்சமா இருக்கும். உன் கண் கெட்டு இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். இருளுன்னா என்ன? பிசாசுக்கு அந்த இருளுன்னு இருக்கும், பாவம் இருக்கும். ரெண்டு இருக்கு. பிசாசுக்கும் இருளுன்னு இருக்கு, பாவத்துக்கும் இருளுன்னு இருக்கு. அப்போ கண்ணு சரியா இல்லாதனால சரீரத்தில் பாவங்கள் உண்டாகுது. அப்போ நம்ம சரீரத்தில் இருந்து தான், அதுதான் இந்த ரோமா 8:9 படிச்சிங்களேன். நல்லா நான் படித்தோமா? படிங்களேன் ரோமா 8:9. அப்போ ரொம்ப முக்கியமான வசனம் இது கண்ணு. அதை நீங்கள் ஆழமான ரகசியம், அதை பேசினா ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருக்கலாம், அவ்வளோ ரகசியங்க வருது. இப்போ என்ன சொன்ன ஒரு வசனம்? தேவனுடைய ஆவி 8:9. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கொஞ்சம் அப்படி இருக்கட்டும், அடுத்த வசனம் அப்புறம் படிப்போம். இப்போ உங்களுக்குள்ள ஆவியானவர் இருந்தால் அங்கே ஒரு டவுட்டு எதுக்கு தெரியுமா? 1 Corinthians 3:16 அதான் இருக்கு. உங்களுக்குள்ள உங்க உடல் பரிசுத்தாவின் ஆலயம் என்பது உங்களுக்கு தெரியாதா? அவர் வாசம் செய்கிறார் என்பது 1 Corinthians 3:16. உங்களுக்கு தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? உங்களுக்கு தெரியாதா? அறியாதிருக்கிறீர்களா? உங்களுக்கு தெரியாதா? எப்படி சொல்றாரு பாருங்க. அப்ப நிறைய பேர் தெரியாததுனால தான் இப்போ வந்து எப்படி சொல்றதுன்னா, இப்போ இங்கே ஒரு நல்ல ஏதோ ஒரு எனக்கு இஷ்டமான இதெல்லாம் ஏதோ இருக்குது, ஸ்வீட் இருக்குது, நான் சாப்பிடணும்னு இருக்குது. இப்போ நீங்கள் சாப்பிட வச்சுருக்கிறீங்க வச்சுக்கிறீங்க, எனக்கு இல்லை, எனக்கு வேறு ஏதோ ரெடி பண்ணுறீங்க, ஆனால் நீங்கள் கொண்டாந்து வச்சுட்டீங்க. ஆனால் கேட்கவும் முடியல, மனசுக்குள்ளே அது ஆசையாக இருக்குது. இப்போ உங்களை வச்சுக்கிட்டு நான் அதை திருடுனா தான் சாப்பிட முடியும். உங்களை வச்சுக்கிட்டு திருட முடியுமா? பிரதர், உங்களுக்காக உங்களுக்கு சுகர் இருக்குது, இதில் சுகர் இருக்குது, உங்களுக்கு சுகர் இல்லாமல் ஒரு ஸ்வீட் பண்ணி வச்சுருக்குறோம். இப்போ நான் வந்து சொல்லிட்டீங்க முதல்ல,
எனக்கு இதை தான் சாப்பிடணுன்னு ஆசை இருக்குது. இப்போ நான் திருடுனா தான் சாப்பிட முடியும். எப்படி திருட முடியும்? நீங்கள்லாம் யாரும் எங்கிட்டாவது வெளியில் போயிட்டா டப்புன்னு தூக்கி வாயில் போட்டுக்கலாம். முழுங்கிறது கூட தெரியாமல் அப்படியே முழுங்கிடலாம். ஆனால் இப்போ வந்து எல்லாருக்கும் முன்னாடி நம்ம பாவம் செய்ய முடியுமா? முடியாது. அதை தான் நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எல்லாருக்கும் முன்னாடி செய்ய முடியாது. நம்ம தனியாக இருக்கும்போது தான் பாவம் செய்கிறதுக்கான சந்தர்ப்பத்தை பிசாசு ஏற்படுத்தி கொடுப்பான். இப்போ அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருந்தா, அப்படின்னா உங்களோடு இருந்தா, இப்போ நீங்கள்லாம் இருக்கும்போது நான் திருட முடியாது. அப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்தா நம்ம பாவம் செய்ய முடியாது. இருந்தால் அப்படின்னு ஒரு கொஸ்டின். முதல்ல அங்கே இருக்கிறாரா இல்லைன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு ஒரு வசனம். இங்கே இருந்தால் நீங்கள் இதை செய்ய மாட்டீங்க. அப்போ ஆவியானவர் நம்மள்கிட்ட இருக்கும்போது, ஆவியானவர் இருந்தால் இந்த ஊனியல்பு இந்த சரீரம் நல்ல சரீர சம்பந்தமான பாவத்துக்கு அடிமை ஆக மாட்டோம், செய்ய மாட்டோம். இந்த சரீர சம்பந்தமான பாவங்கள் என்ன? சரீரம்னா கண்ணு, மூக்கு, வாய்கை எல்லாமே சேர்ந்தது தான். இருதயம் கூட, யோசனை கூட இருதயத்தில் தான் வருது. சிந்தனைகள் எல்லாமே இருக்குது மூளையில், எல்லாத்துலேயுமே. அப்போ நாளைக்கு கொள்ளடிக்கலாம், அவனை மோசம் பண்ணலாம், அங்கே லஞ்சம் வாங்கலாம், அங்கே பொய் சொல்லலாம், எல்லாமே இருக்குது. அப்போ இது சரீரத்திலேருந்து வரக்கூடிய பாவங்கள். அப்போ நம்மக்கிட்ட பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் நீங்கள் இதெல்லாம் செய்ய முடியாது, செய்ய மாட்டீர்கள் அப்படிங்கிறதான் வருது. அப்போ நம்ம செய்கிறோம் அப்படின்னா, ஏதாவது செஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்குள்ள பரிசுத்த ஆவி இல்லை. அந்த அடுத்த வசனத்தை படிங்களேன். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார்.